நல்லது ரசிகர்களே, வியாழன் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் முதலாவது சிறப்பு நேர்காணல் பகுதியோடு தான் தற்பொழுது நாங்கள் இணைந்திருக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையில் என்னதான் பணம் இருந்தாலும், என்னதான் சொத்து சுகங்கள் இருந்தாலும் கூட நல்ல சமய விழுமியங்கள், பண்பாடு, கலாச்சாரம் எங்களிடம் இருக்குமாக இருந்தால், நல்ல விழுமியங்கள், நல்ல சிந்தனைகள், சமயம் சார்ந்த எண்ணங்கள், சிந்தனைகள் எங்களோடு இருக்குமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே சந்தோஷமானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் இருக்கும். ஆகவே இன்றைய தினம் சமயம் சார்ந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது தொடர்பாகத்தான் இந்த நேர்காணல் பகுதியினூடாக நாங்கள் கலந்துரையாட தயாராக இருக்கின்றோம். இன்றைய மோடு இணைந்து கொள்கின்றார் மூத்த நேர்முக வர்ணனையாளர், அதேபோல் 30 வருட காலமாக சமய சொற்பொழிவுகளில் ஈடுபட்டு வரும், ஆன்மீக மற்றும் இந்து சமய சேவைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கும், கொழும்பு மாவட்ட கல்வி வலய ஆசிரியர் ஆலோசகராக இருந்து ஓய்வு பெற்ற இந்து சமய ஆசிரியர் ஆலோசகர் திருமதி ஏமா சண்முக சர்மா அவர்கள் தான் இன்றைய மோடு இணைந்து கொள்கின்றார். வணக்கம்மா, நலமாக இருக்கிறீங்களா? நலமாக இருக்கும். சரி, சமயம் சார்ந்த வாழ்க்கை எல்லோருடைய மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஆன்மீகம் கலந்துதானே வாழ்க்கை இல்லையா? ஆகவே எத்தனை பணம், சொத்து, சுகங்கள் இருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கையில் ஆன்மீகம் என்பது மிகவும் முக்கியமான இடத்தை பெறுகின்றது. ஆகவே எங்களுடைய வாழ்க்கைக்கு இந்த சமயம் சார்ந்த வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், என்னென்ன அடிப்படைகளை கொண்டதாக இருக்கின்றது? சமய வாழ்க்கை என்பது பற்றி நாங்கள் இன்றைய காலத்திலே சற்று சிந்திக்க வேண்டிய ஒரு விடயமாகத்தான் அமைகிறது. ஏனென்றால் எந்த ஒரு மனிதனும், உலகத்திலே தோன்றியவன் ஒவ்வொருவனும் அவனவன் கடைப்பிடிக்கக்கூடிய ஏதோ ஒரு வகையான சமய மரபினூடாகத்தான் வாழ்க்கையை செலுத்துகிறான். அது இஸ்லாமிய மதமாக இருந்தால் என்ன, இந்து சமயமாக இருந்தால் என்ன, வைஷ்ணவ சமயமாக இருந்தால் என்ன, கிறிஸ்தவ சமயமாக இருந்தால் எல்லா சமயத்தவர்களும் தங்களுக்குரிய கடவுளர்களை வழிபாடு செய்து அவர்களுக்குரிய தர்ம வாழ்க்கையை வாழ்ந்து தங்களுடைய சமய பாரம்பரியத்தோடு இணைந்து வாழ்வதைத்தான் அவர்கள் தங்களுடைய குறிக்கோளாக கொண்டிருக்கிறார். அதே வகையிலே நாங்கள் சைவ சமயத்தவர்கள், இந்து சமயத்தவர்கள் சக்தி வழிபாடு, விநாயக வழிபாடு, முருக வழிபாடு, சூரிய வழிபாடு, வைஷ்ணவத்தில் விஷ்ணு வழிபாடு என்று சிவ வழிபாடு என்று 6 வகை சமயங்களைச் சேர்ந்தவர்களையும் நாங்கள் இந்து சமயத்தவர்கள் என்று குறிப்பிடுவது வழக்கம் ஒன்றாக சேர்த்து, அந்த வகையில் நாங்கள் இந்து சமயத்தவர்கள். எனவே எங்களுடைய கடவுளர்கள் யாராக இருந்தாலும் வழிபாடு செய்து அதனூடாக வாழ்க்கையை தொடர்வது தான் எங்களுடைய சமய வாழ்க்கை என்று சொல்வார்கள். இப்போ சமய வாழ்க்கை என்று சொல்ல சமய பாரம்பரிய பண்பாட்டு அம்சங்களை நாங்கள் வாழ்க்கையோடு இணைத்து கொள்ள வேணும். நாங்கள் நாளாந்தம் காலையில் எழுந்த நேரத்திலிருந்து எங்களுடைய மனதிலே இறை சிந்தனை அடிப்படையாக அமைய வேண்டும். இறைவனுக்கு இந்த விடயம் தகாது, இறை சிந்தனைக்கு இந்த விடயம் பொருந்தாது என்ற மனதிலே அடிப்படையாக அவற்றை பதித்து அதன் ஊடாக அன்றைய வாழ்க்கை பயணத்தை நாங்கள் கொள்ள வேண்டும். அப்போ வாழ்க்கை பயணத்திலே நானும் வாழ்ந்து அடுத்தவனையும் வாழ வைக்கக்கூடிய ஒரு பரந்த மனப்பாங்குள்ள சமய சிந்தனையை நாங்கள் அடிப்படையாக மனதிலே கொள்ள வேண்டும். இந்த அடிப்படை சிந்தனை நாங்கள் மாத்திரம் சொல்வதல்ல, எங்களுக்கு மட்டுமே உரியதல்ல. எங்களுக்கு மூதாதையர்கள் எல்லோருமே வாழ்ந்து காட்டி போதித்திருக்கிறார்கள், சாதித்தும் இருக்கிறார்கள். எழுத்து வடிவிலே எங்களுக்கு கற்பதற்கான நூல் வடிவிலே வைத்துட்டு சென்றிருக்கிறார்கள். நூல் வடிவங்களிலே எத்தனையோ பதிவு செய்திருக்கிறார்கள். ஆகவே இவற்றை நாம் வாசித்து எங்களுடைய வாழ்க்கை முறையை சீர்படுத்தி கொள்ளக்கூடிய வகையிலே நாங்கள் 6 அறிவு பெற்ற மனிதர்கள், பகுத்தறிவு உள்ளவர்கள் என்ற வகையிலே அவற்றை பகுத்து அறிந்து எங்களை வாழ வைத்து கொள்ள வேண்டிய கடமை எங்களுக்குரியது. நான் மட்டும் சமுதாயத்திலே தனித்துவமான பிரஜை அல்ல, நான் ஒரு குடும்பத்திலே ஒரு அங்கத்தவர், அதே போன்று சமுதாயத்திலே ஒரு அங்கத்தவர். அயலவர்களுக்கு நான் ஒரு நல்ல அயலவர், சிறுபிள்ளைகளுக்கு நான் ஒரு வழிகாட்டி. இந்த வகையிலே தான் நாங்கள் ஒவ்வொருவரும் சமுதாயத்திலே எங்களுடைய பங்களிப்பை மதிப்பீடு செய்து கொள்ள வேண்டும். அப்போ நான் அப்படியான இடத்திலே நான் எப்படி வாழ வேண்டும்? காலையிலே எழுந்தவுடன் எப்பொழுதும் இறை நாமாக்களை சொல்லி சொல்லி இறைவனுடைய வீட்டில் இருக்கின்ற இறை படத்துக்கோ இறைவனுடைய படத்துக்கோ அங்கே பூஜை அறையிலே சென்று வழிபாடு செய்து விளக்கு கொளுத்தி
அதை காமாட்சி அம்பாள் விளக்கை கொளுத்தி கற்பூரமிட்டு வழிபாடு செய்து தூபதீபம் காட்டி எங்களுடைய இல்லங்களை நாங்கள் புனிதப்படுத்தி கொள்ள வேண்டும். தெய்வாம்சம் நிறைந்த இல்லமாக அதனை அமைத்து கொள்ள வேண்டும். அப்படியே இருந்து காலைக்கடன்களை நிறைவு செய்த பின்பு தியானத்தில் ஈடுபட வேண்டும். 5 புலன்களையும் ஒருநிலைப்படுத்தி சற்று நேரம் இறைவனை தியானித்து இருந்து மனதை ஒருநிலைப்படுத்துவதன் மூலமாக உடல் சீராக்கம் உளச்சீராக்கம் என்பவற்றை சமநிலைப்படுத்திவிட்டு நாட்காரியங்களை நாங்கள் ஆரம்பித்தோமாக இருந்தால் அந்த நாட்காரியங்கள் எப்பொழுதுமே எனக்கும் பயனுடையதாக பிறர்க்கும் பயனுடையதாக அமைந்து கொள்ளும் என்பதில் எந்தவித ஐயமில்லை என்று சொல்லி சாதித்திருக்கிறார்கள், போதித்திருக்கிறார்கள். அவர்களின் வழியிலே நாங்களும் அதனை கடைபிடிக்க வேண்டும் என்று இந்த எத்தனையோ பெரியவர்கள் உத்தமர்கள் எல்லோரும் எங்களுக்கு வழிப்படுத்தி சென்றிருக்கிறார்கள். அந்த வழியைத்தான் தொடர்ந்தும் அடுத்த சந்ததிக்கு நாங்கள் கடத்தி செல்ல வேண்டும் என்ற ஒரு கடமை எங்களுக்கு இருக்கிறது. ஆகவேதான் இந்த சமய வாழ்க்கையோடு நாங்கள் இணைந்திருக்க வேண்டும் என்பது கட்டாயமான ஒன்றாக இருக்கிறது என்று நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதிலை சொல்லியிருக்கேன். ஆமாம், மிக நீண்டதொரு விளக்கமாக இருந்தது. சரி, இப்பொழுது பார்த்தமாக இருந்தால் அதிகளவாக சோஷியல் மீடியா தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக கணினியாகட்டும், கையடக்க தொலைபேசியாகட்டும், தொலைக்காட்சியாகட்டும், இப்படி எங்களுடைய பிள்ளைகள் அதற்கு மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கின்றது சொல்ல வேண்டும். ஆகவே இந்த வளர்ந்து வரக்கூடிய இந்த சிறார்களுக்கு சமய பண்புகள் விழுமியங்களை எவ்வாறு எளிய முறைகளில் அவர்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்கலாம், அது பற்றி சொல்லுங்கள். இப்பொழுது இன்றைய காலகட்டத்திலே உலகம் வேகமாக சுற்றுகிறது என்று சொல்வார்கள். வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது உலகம் என்பது அல்ல, உலகத்திலே இருக்கிற மக்கள் அனைவரும் வேகமாக சுழன்று கொண்டிருக்கிறார்கள். எவ்வாறு என்றால் வேகமான தொழில்நுட்ப கருவிகள் எல்லாம் எங்களை சார்ந்து வந்துவிட்டன. எங்களுடைய இயக்கங்களை வேகப்படுத்த தொடங்கிவிட்டன. வேகப்படுத்த தொடங்குகின்ற பொழுது விவேகமும் அதோடு சேர்ந்து வர வேணும். வேகமும் விவேகமுமாக இயங்கத் தொடங்குகின்ற பொழுதுதான் அது பூரணமான இயக்கமாக அமையும். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே பல சந்தர்ப்பங்களிலே வேகத்தை முதன்மைப்படுத்துகிறார்கள், விவேகத்தை முதன்மைப்படுத்துவது குறைவாக காணப்படுகிறது. அதற்கு காரணம் வேகத்தையும் விவேகத்தையும் சமநிலைப்படுத்தி செல்ல வேண்டியதாக இருந்தால் எங்களுடைய மனம் பக்குவப்பட வேணும். இறை சிந்தனை சார்ந்ததாக இருக்கணும், மரப்பண்பு சார்ந்ததாக இருக்கணும். எங்களுக்கு சொல்லித்தந்த 5 வகையான தீய செயல்களிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும் என்று சொல்லி போய் களவு, காமம், கள்ளுண்ணல், பிறர் மனை கவர்தல் என்று சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட தீய சிந்தனைகளிலிருந்து எங்களை விடுவித்து இறை சிந்தனை ஒன்றே தர்மமாக கொண்டு தர்ம வாழ்க்கை வாழுவதற்கு நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். பழகியவர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்படியான சமூகம் வெற்றி கண்டிருக்கிறது. அதனை பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள், பார்த்து இருக்கிறார்கள், கேட்டிருக்கிறார்கள். அதனை நாங்கள் பின்பற்ற வேண்டும், அதனை நம்பிக்கை கொள்ள வேண்டும். உண்மையாக சமயம், இந்த சமயத்துறை என்பது நம்பிக்கை சார்ந்தது. இறைவன் ஒருவன் இருக்கிறான், எங்களுடைய நன்மை தீமைகளை எல்லாம் பதிவு செய்து கொண்டிருக்கிறான். நல்ல விடயங்களுக்கான பலன்களை எங்களுடைய வாழ்க்கையிலே அவன் எங்களுக்கு வழங்குகிறான், தீய விடயங்களுக்கான பலன்களையும் அவன் வழங்குகிறான். எனவே தீய விடயங்களை நாங்கள் செய்தோமாக இருந்தால் அது கர்மாவாக மாறுகிறது. கர்மத்தினுடைய பலன் தீய கர்மாவாக இருந்தால் தீய பலன்களை நாங்கள் அனுபவிக்க வேண்டி வருகிறது. உலக வாழ்க்கை என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்திலே தான் வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இந்த குறிப்பிட்ட காலத்திலே நல்லவற்றை செய்து நாமும் வாழ்ந்து சமுதாயத்தையும் வாழ வைக்க வேண்டும் என்று சிந்திக்க வேண்டிய சிந்தனை எங்களுக்கு உருவாக வேண்டும். அந்த உருவாக்கத்தை நாங்கள் சிறுவயதிலிருந்தே மனதிலே பழக்கிக் கொள்ள வேண்டும். எனவேதான் சிறுவயதிலிருந்தே இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்றதை நம்பிக்கையை வைத்து அவனுடைய வழி என்ன என்று தெரிந்து அதன்படி நாங்கள் நடக்க பழக வேண்டும். அப்படியான மனநிலையோடு எங்களுடைய நாட்காரியங்களை நாங்கள் நாட்காரியங்களோடு நாங்கள் தொடர்ந்து பயணித்தோமாக இருந்தால் அந்த எல்லாம் வெற்றிகரமான பலனை தரக்கூடியதாக இருக்கும். முரண்பாடுகள் இன்றி உடன்பாடாக சிந்தித்து மற்றவர்களை மனைத்து அன்பு காட்டி ஆதரவு காட்டி மற்றவர்களுடைய நன்மை தீமைகளோடு நாங்கள் இணைந்து
முக்கியமாக மற்றவர்களுடைய உள்ளத்தோடு எண்ணங்களோடு நாங்கள் இணைந்து கொள்ள வேண்டும். பக்கத்து வீட்டுக்காரருக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது, முன் வீட்டுக்காரருக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது, என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற அங்கத்தவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என்று இருந்து பேசி அவர்களுக்கு என்ன வகையான ஆறுதலை நாங்கள் வழங்கலாம் என்று எல்லோரையும் அரவணைத்து செல்லுகின்ற ஒரு பண்பு எங்களுடைய மனதிலே தோற்றம் பெற்றதாக இருந்தால் எல்லோருமே மனச்சமநிலையோடு வாழ்வதற்கு பழகிக்கொள்வார்கள். அது பயணமாகவும் அமையும். எத்தனையோ பேர் எங்களுக்கு அதை வழிகாட்டி சென்றிருக்கிறார். உண்மையாக அண்மை காலங்களிலே சொன்னார், எங்களுடைய யாழ்ப்பாண மாவட்டத்திலே அதிமகான் என்று சொல்லக்கூடிய ஆர்மனாவலர் எங்களுக்கு செய்யாத ஒரு கடமையா, சமுதாயத்தினுடைய சீர்மைக்கு அவர் வழங்காத சேவையா, தன்னுடைய வாழ்க்கையினுடைய இன்பத்தை திருமணம் செய்து குடும்பத்தோடு வாழ வேண்டும் என்ற ஒரு வாழ்வியல் இன்பத்தை அனுபவிக்காமல் பதறிக்கொண்டிருக்கின்ற, கருத்து மாறிக்கொண்டிருக்கின்ற ஒரு சமூகத்தை வழிப்படுத்தி சைவ சமயத்துக்குள்ளே அவர்களுடைய மனதை வழிப்படுத்தி சைவ சமய பண்புகளை வளர்த்து அதனூடாக அவர்களை நல்லவர்களாக மாற்றி பயனுடைய சமுதாயத்தை கொண்டு வர வேண்டும் என்று அவர் செய்த சேவைகள் பல, பேச்சில் எழுத்தில் எல்லாம் வைத்து தந்திருக்கிறார்கள். அவருக்கு பின்னாடி வந்த எத்தனையோ பேரறிஞர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் எங்களுடைய தமிழ் பாரம்பரியங்களை வளர்த்து செய்வதில் எத்தனையோ முயற்சிகளை தனியாகவும் கழகங்களாகவும் பெரிய கூட்டாகவும் சேர்ந்து செய்திருக்கிறார்கள். ஆனால் இவை எல்லாம் ஒரு காலகட்டத்திலே சமுதாயத்திலே பரவி எல்லோரும் அந்த ஆர்ம நாவலர் பரம்பரையிலே இருந்து நாங்கள் வழிவந்தவர்கள் என்ற வகையிலே ஒரு சமுதாயத்தை சீர்படுத்தினார்கள். அந்நிய ஆட்சியிலிருந்து விடுபட்டு எங்களை இந்து சமய சமூகத்துக்குள்ளே எங்களை கொண்டு சென்ற பெருமை அவருக்குரியது. அவர் வழியிலே நாங்கள் வாழ வேணும், அதுதான் எங்களுக்கு பெருமை. ஆகவே அவருடைய தியாகத்தை நாங்கள் பெருமையாக கொள்ள வேண்டும். எனவேதான் நாங்கள் எங்களை நாங்கள் உணர வேண்டும், எங்களுடைய மனதை உணர வேண்டும். எந்த நேரமும் டென்ஷன் 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 என்று இன்றைய காலகட்டத்திலே எந்த குழந்தையை போய் பார்த்தால் கூட, சின்ன பிள்ளைகள் கூட டென்ஷன் என்ற ஒரு வார்த்தையை எப்பொழுதுமே வெளிவிடுகிறது. ஏன் டென்ஷன்? நிறைய திணிக்கப்படுகிறது. உலகத்தை சுருக்கியவுடன் அந்த மனதுக்குள்ளே நிறைய திணிக்கப்படுகிறது. உழைக்க வேண்டும் என்ற எண்ணப்பாங்குத்தான் அவர்கள் சிறுவயதிலிருந்தே பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். உழைக்க வேணும், நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும். ஆனால் உண்மையாக இன்றைய காலகட்டத்திலே பெற்றோர்கள், பெரியோர்கள் எல்லோருமே உழைப்புக்காக மாத்திரம் மனிதனை வழிப்படுத்தாமல் உழைத்த பணத்தை சரியாக தானும் தனக்கும் பயன்படுத்தி, தன்னுடைய குடும்பத்துக்கு பயன்படுத்தி, தன்னுடைய இனத்தவர்களுக்கு பயன்படுத்தி, உறவுகளுக்கு பயன்படுத்தி, தன்னுடைய சமூகத்துக்கு பயன்படுத்தக்கூடியதாக எப்படி அந்த பணத்தை மாற்ற வேண்டும் என்று அவர்களுக்கு பண்புகள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆக உழைப்பது மாத்திரமல்ல, உழைத்த பணம் எல்லாருக்கும் பயன்படக்கூடியதாக எவ்வாறு அமைய வேண்டுமென்றால் அங்கேதான் மனம் சிறப்பாக அமைய வேண்டும், எண்ணங்கள் சிறப்பாக அமைய வேண்டும். அப்படி எண்ணங்கள் சிறப்பாக அமைவதற்கு எங்களுடைய இறை நம்பிக்கைதான் எங்களுக்கு சாதகமான ஒரு பாதையை வகுத்து தருகின்ற ஒரு படியாக அமைகிறது. அதுதான் இறை நம்பிக்கை. இறைவன் எதை சொல்லுகிறான்? எத்தனையோ இறைவன் சார்ந்த பல நூல்கள் வெளிவந்திருக்கின்றன. அங்கெல்லாம் தர்ம வாழ்க்கை வாழ்வதற்கு எத்தனையோ கதைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன, எத்தனையோ புராண இதிகாசங்கள் தோற்றப்பட்டிருக்கின்றன. ஒரு காலத்திலே புராண இதிகாசங்கள் பாடநூல்களிலே நிறைய இருக்கின்றன. ஔவையாருடைய பாடல்கள், ஆறுமனாவலருடைய செய்திகள், அதைவிட தேவார திருவாசகங்கள், பெரிய புராண இதிகாசங்கள் எல்லாம் பாடநூல்களிலே நிறைய சேர்க்கப்பட்டிருந்தன. அதே போன்று ஆலயத்தினுடைய வழிபாட்டு மரபிலே இவையெல்லாம் மக்களுக்கு போய் சேரக்கூடிய வகையிலே உபதேசங்கள் நடைபெற்றன. ஆனால் இப்பொழுது அப்படியான ஒரு நிலை அருகிக்கொண்டு வருவதாக சமுதாய மக்கள் குறை கூறுகிறார்கள். அதனாலே அடுத்த சந்ததிக்கு அதை பற்றி தெரியவில்லை. தெரிவது எல்லாமே கையிலே இருக்கிற கையடக்க தொலைபேசியும் சுருங்கி கொண்டு வந்த உலகமும் மட்டுமே தான். உலகத்திலே பொருளை ஈட்டுகின்ற தன்மையிலே உள்ள பகுதியை மாத்திரம் அவர்கள் தங்களுக்காக எடுத்துக்கொள்ளுகிறார்கள்.
அந்த சிறு கைத்தொலைபேசியிலே ஆன்மீக சிந்தனைகளும் ஆன்மீக வழிகாட்டல்களும் நிறைய வருகின்றன. யார் வாசிக்கிறார்கள்? சிறு பிள்ளைகளுக்கு அவை அந்நியமாகப்பட்டு விட்டன. இளம் வயதினர்கள் அவற்றை பார்ப்பதே இல்லை. எப்படி தொழில்நுட்பத்தினூடாக பணம் உழைப்பது என்ற நுட்பத்தைத்தான் அவர்கள் கற்றுக்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலை சமுதாயத்திலே மாற வேண்டும், மாற்ற வேண்டும். பிள்ளைகளுக்கு மாற்றி கொடுக்க வேண்டும். சரி, அதேபோல் இந்த வேளையில் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும், அமரர் கலாபூசணம் திருமதி ராஜேஸ்வரி ஜிகானந்த குருக்களின் நல்லதொரு வழிகாட்டியாக இருந்தார். அவர் மாத்திரம் என்று சொல்ல, அவர் இப்போ அண்மையிலே எங்களோட வாழ்ந்தவர். ஆனால் அவர் மாத்திரமில்லை, அண்மையிலே உண்மையாக யாழ்ப்பாணத்திலே துர்காதேவி அம்பாளுடைய தேவஸ்தானத்தை வளர்த்தெடுத்து அந்த காலத்திலே தேவைப்பட்ட அறிவுரைகளை எல்லாம் இளம் சந்ததியினருக்கு வழங்கி வந்த தங்கம்மா அப்பா குட்டியவர்கள், அவர் துர்கா துரந்தரி. அது மாத்திரமே, இன்னும் எத்தனையோ பேர் எனக்கு ஞாபகம் இல்லாமல் இருக்கிறது, பலர் இருக்கிறார்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் இருக்கிறார்கள். மட்டக்களப்பு மாவட்டத்திலே, திருவோணமலை மாவட்டத்திலே எத்தனையோ ஆன்மீக சிந்தனையாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மாத்திரமில்லை, வசந்தா வைத்தியநாதம்மான்னு சொல்லி ஒரு ஞான பழமை எங்களோட இருந்து வாழ்ந்து இறைவனடி சேர்ந்தவர். அவரும் தன்னுடைய வாழ்நாளிலே பல்வேறு பட்ட சிந்தனைகளை மக்கள் மத்தியிலே கொண்டு சென்றிருக்கிறார். ஊடகத்துறையிலே ஊடாகவே பல செய்திகள் அவருடைய செய்திகளாக சமுதாயத்திலே வலம் வந்து கொண்டிருந்தன. அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஜெகானந்த குரு அவர்களும் பல்வேறுபட்ட வகையிலே இந்த ஊடகத்தின் ஊடாக பல்வேறு சிந்தனைகளை மக்களுக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். இவற்றை விட எத்தனையோ பெரியார்கள் இருந்திருக்கிறார்கள். ஊடகத்துறைக்குள்ளே வந்திருந்து எத்தனையோ செய்திகளை மக்களுக்கு பூத்தி இருக்கிறார்கள். நல்ல சிந்தனைகள் எல்லாம் ஊடகத்தின் ஊடாக மக்கள் மத்தியிலே சென்றடைந்திருக்கின்றன. அவற்றையெல்லாம் கேட்டு இது சரி, இது பிழை, இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம் என்று அதை தரம் பிரித்து பார்த்து சிந்தித்து வாழக்கூடிய பக்குவமான மனநிலையும் சமுதாயத்தினருக்கு இருந்தன. ஆனால் இன்றைய காலகட்டத்திலே வேகமான உலகத்திலே இவையெல்லாம் சற்று மனதிலிருந்து அந்நியப்பட்டு கொண்டு செல்கின்ற ஒரு பாரம்பரியம் வளர்ந்து கொண்டிருப்பதாக பெரியோர் சொல்கிறார்கள். அதை நம்பக்கூடியதாகவும் இருக்கிறது. அதே போலம்மா சமய பண்புகளை நாங்கள் வளர்த்து கொள்வதன் மூலமாக எங்களுக்காகட்டும், எங்களை பார்த்து வளரக்கூடிய சிறார்களாகட்டும், நாங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய சிறார்களாகட்டும், அவர்கள் கிடைக்கக்கூடிய என்னென்ன நன்மைகள் இருக்கின்றது, அது பற்றி பேசலாம். சிறு வயதிலிருந்தே நாங்கள் ஒரு பிள்ளைக்கு பாடசாலை கல்விக்கு முதல்ல எங்கே கற்கிறது 150% கற்கைகளை குடும்பத்திலிருந்து தான் ஒரு பிள்ளை கற்றுக்கொள்கிறது. அம்மாவினுடைய நடத்தை, தந்தையினுடைய நடத்தை, சகோதரத்தினுடைய நடத்தை, மாமன், மாமி, சித்தி, பெரியம்மான்னு சொல்லப்படுகின்ற இரத்த உறவுகளுடைய அந்த நடைமுறை நடத்தைகள் எல்லாம் ஒரு பிள்ளையினுடைய கற்கை பாடமாக அமைகிறது. அது அனுபவக்கற்றல், நூற்கற்றல் அல்ல, அனுபவக்கற்றலாக அமைகிறது. அப்படி ஆரம்பத்திலிருந்து அவர்கள் வளர்ந்த அந்த சூழ்நிலையோடு இணைந்து வளர்ந்த அந்த சூழ்நிலையோட பிள்ளை தான் 6 வயதிலே அந்த பாடசாலைக்கு செல்கிறது, முறை சார்ந்த கல்விக்கு. ஆகவே அடிப்படையான சிந்தனை எங்கே பதிகிறது என்றால் குடும்பத்திலே தான். குடும்பத்திலே நடைபெறுகின்ற அந்த செயற்பாடுகள், அவர்களுக்குள்ளே உள்ள உடன்பாடுகள், முரண்பாடுகள், வெளிவருகின்ற சொற்கள் எல்லாமே பிள்ளையால் ஜீரணிக்கப்படுகின்றன. பிள்ளை அத்தனை விடயங்களையும் மூளையிலே பதிவு செய்து வைத்திருக்கின்றது. அது ஒரு பெரிய கம்ப்யூட்டர் மூளை. பிள்ளைக்கு அத்தனை செய்திகள், நடத்தை, அவருடைய இயக்கங்கள், அவருடைய நல்ல பண்புகள், தீய பண்புகள் எல்லாம் சொற்களாகவும் செயல்களாகவும் மனதிலே பதித்து வைத்திருக்கும். அந்த பிள்ளையை பாடசாலைக்கு வந்தவுடன் பாடசாலை கல்வியோடு சேர்த்து அது நெறிப்படுத்தப்படுகிறது. பாடசாலையில் நெறிமுறை முறை சார்ந்த கல்வியோடு அது இணைகிறது. இணையும் போது எது சரி எது பிழை என்று சிந்திக்க ஆரம்பிக்கிறது. ஆகவே சிறுவயதிலிருந்தே வீட்டிலே தாய், தந்தை போன்றோர், பெற்றோர்கள், உறவினர்கள் எல்லோரும் இறை வழிபாட்டோடு, சமய சிந்தனையோடு, சமய பாரம்பரியங்களோடு, அந்த பழக்க வழக்கங்களோடு அவர்கள் வாழ்கின்ற முறை அந்த பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கை பாடமாக அமைகிறது. நெறிமுறை சார்ந்த வாழ்க்கை பாடமாக. முன்னியவர்கள் அப்படித்தான் இருந்தார்கள். விரதங்கள், விழாக்கள், பண்டிகைகள், ஆலய வழிபாடுகள் என்று சொல்லி பல்வேறுபட்ட வகையிலே பல்வேறு கலாச்சார பாரம்பரியங்களோடு இணைந்திருந்தார்கள். இந்த இணைவை இந்த பிள்ளையும் இணைந்து கொண்டு, இந்த இணைவோடு இந்த பிள்ளைகளும்
இணைந்திருந்தது. இணையும் பொழுது இதுதான் வாழ்க்கை முறை, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று பெற்றோர்கள் வழிவந்து அடுத்த சந்ததியும் அது கடத்தப்பட்டு அடுத்த சந்ததியின் மனத்திலேயும் அது பாரம்பரியமாக வளர்ந்து சென்றிருக்கிறது. எங்களுடைய தமிழர் பாரம்பரியத்திலே விரதங்கள் இருக்க வேண்டும். கிழமையிலே எத்தனையோ விரதங்களை நாங்கள் கடைப்பிடிக்கிறோம், மாதத்திலே கடைப்பிடிக்கிறோம். கிழமை வார விரதம், மாத விரதம், வருஷ விரதம் என்று சொல்லி இப்படி விரத முறைகள் எல்லாம் இருக்கின்றன. அதே போன்று தினம் தினம் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்கின்ற வழிபாட்டு மரபு எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் அப்படி விளைந்திருக்கிறோம். அப்படி எங்களுடைய சமயகுரவர்கள் எல்லாம் எத்தனையோ பேர் பெரியார்கள் எல்லோரும் எங்களுக்கு தங்களுடைய அனுபவங்களை பதிவு செய்து வந்திருக்கிறார்கள். பதிவு செய்து எல்லாவற்றையும் நாங்கள் மனம் கொண்டு நாங்களும் அதே போன்று வாழ வேண்டும் என்று முயற்சிக்கிறோம். அப்படி என்றால் காலையிலே பிள்ளை பாடசாலைக்கு வருவதற்கு முன்பு காலை எழுந்தவுடன் படிப்பு, கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொண்டு பாப்பா என்று சொல்லி ஒரு நியமமான ஒரு வாழ்க்கைக்கு ஒரு நேர சூசியை விட்டு தந்திருக்கிறார் பாரதியார் அவர்கள். ஆகவே பிள்ளைக்கு எது தேவை, எப்படி ஒரு சமநிலை மனப்பாங்கு இந்த பிள்ளைக்கு வளர்க்கலாம் என்று அறிவையும் கொடுக்க வேண்டும், ஆற்றலையும் கொடுக்க வேண்டும். இது மாத்திரமல்ல, மனப்பாங்கு என்று சொல்லப்படுகின்ற மனதை பக்குவப்படுத்துகின்ற தன்மையையும் வளர்த்து கொடுக்க வேண்டும். இவற்றுக்குத்தான் பெற்றோர்கள் முக்கியப்படுத்தப்படுகிறார்கள். காலையிலே எழுந்தவுடன் பிள்ளை பார்க்கின்ற முதல் பாடசாலை வீடு. எனவே தாய் தான் முதல் ஆசிரியர். தாயினுடைய நடத்தை தான் பிள்ளையை முழு மனிதன் ஆக்குகிறது. எவர் எந்த மாதிரியான சூழ்நிலையிலே வாழ்வதற்கான வாழ்வதற்கான சந்தர்ப்பம் இருந்தாலும் அவற்றையெல்லாம் மனங்கொண்டு வந்து நிறைவு செய்வது தாயினுடைய அனுபவங்களூடாக. இதை செய்யக்கூடாது, இதை செய்ய வேணும், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தாய் ஒரு பிள்ளைக்கு சரியாக வழிநடத்தி கொடுக்க வேண்டும். சிந்திப்பவை இவையாக இருக்க வேண்டும், சொற்களாக வழிபடுகின்ற போது இப்படித்தான் பேச வேண்டும், சிந்திப்பது இவை, செயற்படுவது இவை என்று சிந்தனை சொல் செயலிலே ஒரு சமநிலைத்தன்மை வர வேண்டும் என்று தாய் காட்டி கொடுக்க வேண்டும், தாய் பழகி கொடுக்க வேண்டும். தாய் எப்படி வீட்டிலே என்ன மாதிரியான சமய பாங்கோடு தன்னை வளர்த்து கொள்ளுகிறார்களோ, தன்னை இனங்காட்டி கொள்கிறார்களோ, அதைத்தான் பிள்ளை பழகுகிறது. எனவே இந்த பிள்ளையினுடைய சீரான வளர்ச்சிக்கு முதலாவது ஆசிரியராக இருப்பவர் பெற்றவளாகிய தாய். தாய் அதனால தான் எங்களுடைய சமயத்தில் கூட தாய்மைக்கு முதலிடம் கொடுத்து சக்தியும் சிவனும் என்று சொல்கிறார்களே, சிவசக்தி என்று சொல்றதில்லை, சிவசக்தி தான். ஆனால் சக்தியோடு இணைந்திருக்கும் பொழுதுதான் சிவன் இயங்குகிறார். சக்திக்குத்தான் முதலிடம். அந்த சக்தியை நாங்கள் கண்ணால் காண முடியாது, அவை இயக்கமாக வெளிப்படுகின்றன. கண்ணால் காண முடியாத இயங்கு சக்தியாக இருக்கின்றன. அந்த இயங்கு சக்திக்கு நாங்கள் எங்களுடைய இந்த சமயத்திலே வடிவம் கொடுக்கிறோம். அதுதான் பெண் தெய்வங்களாக எங்களுக்கு வழிகாட்டுகின்றன. எனவே நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய பிள்ளையினுடைய அடுத்த பரிமாண வளர்ச்சிக்கு வீட்டிலே நாங்கள் எங்களை தயார்படுத்தி அந்த பிள்ளையை நாங்கள் நெறிப்படுத்தி வளர்த்துவோமாக இருந்தால் அடுத்த சந்ததி நெறிப்பட்ட சந்ததியாக வந்துவிடும். எவ்வளவுதான் எங்களுக்கு பாரிய பிரச்சனைகள் எங்களுடைய மனதையும் உள்ளத்தையும் உடலையும் பாரிய அளவுக்கு நெருக்கி கொண்டு தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் அவற்றை வென்று வாழக்கூடிய மனப்பக்குவம் அவர்களுக்கு ஏற்படுகிறது. அந்த மனப்பக்குவத்தை தான் இன்றைய காலகட்டத்திலே பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். சமுதாயத்திலே இருக்கின்ற பெரியவர்கள், சமுதாயத்தில் இருக்க பெரிய கழகங்கள் கூட்டாக சேர்ந்து தனியாக இருந்தோ எப்படியோ ஏதோ ஒரு வகையாக இளம் சந்ததியினருடைய மனநிலையை புரிந்து கொண்டு அவர்களை நல்ல வழியிலே திருப்பக்கூடிய வகையிலே தர்மம் சார்ந்த சிந்தனைகளை அவர்களுக்கு புகுத்தக்கூடிய வகையிலே நுட்பமாக அவர்களை வழிப்படுத்த தெரிய வேண்டும், முயற்சிக்க வேண்டும். வாடா இங்கே இதை படியடான்னு சொன்னால் ஒரு பிள்ளையும் படிக்காது. அந்த பிள்ளைக்கு எவ்வாறு சொன்னால் எப்படி கற்கும் என்பதை பெற்றோரும் அறிந்திருக்க வேண்டும், தாய் அறிந்திருக்க வேண்டும், சமூகம் அறிந்திருக்க வேண்டும், ஆசிரியர்கள் அறிந்திருக்க வேண்டும். அந்த பிள்ளையினுடைய வளர்ச்சியிலே தாக்கம் செலுத்துகின்ற அனைத்து பிறப்புகளும் பிள்ளையை எவ்வாறு நல்ல வழிப்படுத்துவது என்பது பற்றி நுட்பமான செயற்பாடுகளை தெரிந்திருந்து அப்படி கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் மனதிலே அது பதிந்துவிடும். சீரான வாழ்க்கைக்கு அது தன்னை மாற்றிக்கொண்டு விடும்.
இந்த யந்திர சாதனங்களை தங்களுடைய வாழ்க்கைக்கு அனுசரணை காரணிகளாக அமைக்க வேண்டுமே தவிர யந்திர சாதனம்தான் எங்களுடைய வாழ்க்கையை வழிநடத்தும் காரணி என்று ஒரு பிள்ளையை நினைக்கக்கூடாத வகையிலே இன்றைய காலகட்டத்திலே பெரியோர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் சமுதாயத்தினுடைய எல்லா கழகத்திலே இருக்கிற எல்லா பங்களிப்பினரும் இளைய சமுதாயத்தின் பக்கம் தங்களுடைய கருத்துக்களை திருப்ப வேண்டும். அந்த பிள்ளைகளுக்கு நுட்ப ரீதியாக பிள்ளைகளை அணுக தெரிய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆமாம், இது இந்த சிறு நிமிடங்கள் வந்து எங்களுக்கு போதாது என்று நினைக்கிறேன். நீ ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கையை வந்து திசை திருப்பக்கூடியது எங்களுடைய சமய பண்பாடு, கலாச்சாரம், விழுமியங்களாக இருக்கின்றது. நல்ல பண்பாடுகளோடு, நல்ல சிந்தனைகளோடு, நல்ல எண்ணங்களோடு நாங்கள் இருக்கின்ற பொழுதுதான் எங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே சந்தோஷமானதாக இருக்கும். ஆகவே எங்களுடைய ஹேமா சண்முக சர்மா அம்மா வழிகாட்டியதை போல இன்று முதல் எங்களுடைய வாழ்க்கையில் வந்து நல்ல திசை திருப்பங்கள், நல்ல வழிகாட்டிகளை வந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே இன்றைய தினம் எம்மோடு இணைந்திருந்தார் மூத்த நேர்முக வர்ணனையாளர், அதேபோல் 30 வருட கால சமய சொற்பொழிவாளர், அதேபோல் கொழும்பு மாவட்ட கல்வி வலய ஆலோசகராக இருந்து ஓய்வு பெற்ற திருமதி ஹேமா சண்முக சர்மா அம்மா அவர்கள் தான் இன்றைய எம்மோடு இணைந்திருந்த அவருக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க நன்றி அம்மா. நல்லது ரசிகர்களை தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். 2வது சிறப்பு நேர்காணல் பகுதி உங்களுக்காகவே தயாராக இருக்கின்றது. இந்த அளவிலோடு நான் விடைபெறுகின்றேன்.